அவங்கள பொறுத்த வரைக்கும் வேறு ஆராய மாட்டாங்க. ஜெயசரன்னா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ ஓட்டு வங்கிங்கிறது அடித்தளமாக அஸ்திவாரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% கன்ஃபார்மாக இருக்கும். 8லேருந்து 10% அந்த ரசிகர்கள் ஓட்டு கன்ஃபார்மாக இருக்கும். ரசிகர்களை தவிர்த்து பார்த்தா இளைஞர்கள் அவங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அது அவங்க வந்து ஓட்டு போட்டும் பழகிருக்க மாட்டாங்க. இப்போ ரெட்டலைக்கு போட்டவங்க ரெட்டலையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க, உதயசூரனுக்கு போட்டவங்க உதயசூரன்லேயே போட்டுக்கிருப்பாங்க. அது ஒரு போதைன்னு சொல்லலாம், விசுவாசம்னு சொல்லலாம். பழகிட்டாங்கிறோட அவங்க இன்றைக்கும் எம்ஜிஆர் தான் போடுறாங்க, இன்றைக்கும் கலைஞர் தான் போடுறாங்க. அதான் இன்னைக்கு ஏடிஎம்கே யாரும் பார்த்து போகிறதில்ல. அது மாதிரி டிஎம்கே வந்து இன்றைக்கி ஸ்டாலினோட திறமை, நல்லா ஆளுமை அதெல்லாம் பார்த்து போகிறதில்ல. அவங்க வந்து கலைஞருக்காக ஸ்டாலின் போடுறாங்க. எம்ஜிஆருக்காக இன்றைக்கி யார் ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க, இன்றைக்கி எடப்பாடி போடுவாங்க. அப்போலாம் ஏன்னா இவருக்கு இந்த இளைஞர் இருக்காங்களா, அடுத்த இளைஞருக்கு வந்து அவங்கள அந்த இது இருக்காது. அவங்களுக்கு கலைஞரை பற்றி நினைக்க மாட்டாங்க, எம்ஜிஆர் பற்றி நினைக்க மாட்டாங்க. அப்போ புதுசாக வரும்போது அவங்களுக்கு போடலாமேன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறது 8 to 10 ஒரு 12 இது கன்ஃபார்ம்.